இந்த முதல் பாலே ஒரு ரன்னோட தான் ஆரம்பிச்சிருக்காரு ஹரிஷ். ஸ்டார்ட் த கவுண்ட். நல்ல ஒரு கால் கேசவன் கிட்ட இருந்து. ஏன்னா இரண்டாவது ரன்னுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். பாலாவோட முதல் பந்து முதல் ரன், ஒரு ரன். செல்லண்ணா கொஞ்சம் வெளில வந்துருங்கண்ணா. கிளாஸியான ஒரு பஞ்ச் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். Well bowled, nicely bowled. Low full toss, straight to the fielders. சூப்பரான ஒரு ஓப்பனிங் ஓவர் பாலா கிட்ட இருந்து. போன மேட்ச்ல என்ன செஞ்சாங்களோ அதையே இந்த மேட்ச்லையும் செய்கிறாங்க. பேட்டர் மட்டும் டிஃப்ரெண்ட். பேட்டர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ரெண்டு பேட்டர்ஸ்மே வந்து டாப் கிளாஸ் பேட்டர்ஸ். ஹரிஷ் அண்ட் கேசவன் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக 2 ரன்னுக்கு போலிங் போகிறது ஒரு சேலஞ்சான விஷயம். அதை ரொம்ப ஈஸியாக பண்ண மாதிரி தெரியுது. பாலா எஃபோர்ட் போட்டார், அந்த எஃபோர்ட்டுக்கு ரிசல்ட். போன மேட்ச்சு இந்த டோர்னமெண்ட்லேயே லோவஸ்ட் டோட்டலுக்கு போலிங் பண்ணாங்க டீம். கேட்ச் ரொம்ப ஈஸியாக விக்கெட் எடுத்திருக்காங்க. போன மேட்சோட அப்படியே சாயல் இதில் தெரியுது. டாப் ஆர்டர்ஸோட விக்கெட்ஸ் எல்லாருமே வந்து 1 by 1 எடுத்தாங்க டீம் ஜாவேத். ஸோ இந்த மேட்ச்லேயும் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பேட்டராக டேனி உள்ளே வந்துட்டு இருக்காரு அட் நம்பர் 3 பொசிஷனில். சேஸ் அதை சேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. டபுளாக கன்வெர்ட் பண்ணுறாங்களா? எஸ், டபுளாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்த டேனிக் நல்லா கான்ஃபிடண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரன் கவுண்ட்டு 7 ஓவர் மேட்ச். ஸ்கோர்ஸ் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 80 100 ரன் அப்படின்றது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டோட்டலாக இருக்கும் மனதளவில் நம்பர்ஸில். சூப்பரான எக்ஸிகியூஷன் மனோகிட்டேருந்து. ஒரு நல்ல கீப்பிங் அஸ்வின்.
பிகைண்ட் ஸ்டெம்ப்ஸ்ல இருந்து ஒரு இன்சைட் அவுட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பவுண்டரி சிக்னல் கிடைக்கும். 4 ரன்கள். டேனி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில், அதிகமாக கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னும் போது இந்த கிரவுண்டில் அந்த அட்மாஸ்பியர்ஸ் அவங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஈஸி ரன் அவுட். ஸோ 2 ஓவர்ஸ், அதாவது பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 9 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். இது சர்ப்ரைஸான ஒரு நம்பர் போர்டில், ஏன்னா நல்ல ஃபைட் இருக்குன்னு பார்த்தோம், ஆனால் பவுலர்ஸாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. இது ஒன் சைடராக போயிருக்கு. இது ஒரு நம்பர்ஸ் அப்படி தான் சொல்லுது. 9 ரன், லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். பவர் பிளேயில் 9 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காங்க இந்த பேர். ஸோ டேஞ்சரஸாக பவுல் பண்ணியிருக்காங்க. அகைன் பாலா மறுபடியும் அட்டாக் பண்ண வராரு டீம் அட்விக் லெவனை. டைரக்டட் அப்படின்னா விக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும், நடந்திருக்கு. எஸ், கொஞ்சம் ஓரமாக பட்டிருக்கு போல இருக்கு, நம்ம ஓரக்கண்ணில் தெரியல. விக்கெட் நம்பர் 3, 2வது ரன் அவுட். புது பேட்டர் நான் ஸ்ட்ரைக்கில் விச்சு. அதிகமான டாட் பால்ஸ் தான் வந்துட்டுருக்கு பவுலர்ஸ் கையில் இருந்து. விக்கெட்டும் 3 விக்கெட்டை விட்டுருக்காங்க. அட்விக் லெவனோட ப்ரெஷர்ஸ் இப்போ ஹை லெவலில் இருக்குது. நீட் சம் குட் ரன்ஸ். பிகீஸ்
லீகல் பால் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹரீஷ் கட்டாயமாக டிசப்பாயிண்டடாக இருப்பாங்க. ஏன்னா ஸ்மாஷ் அடிக்கலாமா வேணாமான்னு ஒரு டபுள் மைண்டில் விட்டுட்டாரு, வைட் கிடைக்கும் அப்படின்னு. பட் வைட் கிடைக்கல, டாட் பால். வெல் பால், ஃபிட்சிட்டுக்கான முயற்சி. விண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு எண்டு பார்த்து போகுது, ஆஃப் சைடில் மாற மாதிரி தெரியுது. சிறந்த மறுபடியும் ஒரு நல்ல பாலே வந்திருக்கிறது பாலாவோட கைகளில் இருந்து. நல்ல ஒரு போலிங் ஸ்குவாடாக வந்திருக்கிறாங்க இன்னைக்கு நாளில். ஜாவேத் பேட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஒரு பால். பாலா, கண்ணா, மனோவ், கார்த்திக், அஸ்வின் அப்படின்னு டாப் ஆர்டர்ஸ் விளையாடுறதுக்குன்னே ஸ்ட்ராங்காக ஒரு கூட்டம். பரத் அவருமே நல்லா பேட் பண்ணுவாங்க. ராஜ் கிட்டத்தட்ட வந்து 7-8 பேட்டர் நல்லா ஸ்ட்ராங்கான பேட்டர்ஸ் அண்ட் 3 நல்ல சப்போர்ட்டிங் பிளேயர்ஸ் அவங்களும் பேட் பண்ணுவாங்க, பவுலிங் போடுவாங்க. அப்படின்னும் போது டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அம்பையரோட சிக்னல் நாட் அவுட் சிக்னல். இந்த ஓவரில் எவ்வளோ ரன் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரே ஒரு ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காரு பாலா. போன ஓவரில் 2 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காங்க, இந்த ஓவரில் 1 ரன். மொத்தம் 2 ஓவரில் 3 ரன்னு, 1 விக்கெட். இதுக்கு மேலே ஒரு போலர் வந்து நம்பர்ஸை கண்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னா சர்ப்ரைஸ் தான். சூப்பரான ஒரு போலிங் பண்ணியிருக்காங்க. 3 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காரு கடைசி 12 பாலில். அதுவும் மொதல் ஓவர் பவர் பிளேயில் 3வது ஓவரும் போட்டிருக்காங்க. டாப் ஆர்டர்ஸ் பேட்டிங் பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு போலிங் பண்ணியிருக்காரு பாலா. கேசவன் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தா ராஜா அவர்கள் 2000 ரூபாய் வழங்குறதா இருக்காரு. அம்பையரோட சிக்னல் எதுவுமே இல்லை. தொடர்ந்து 2 பாலுமே நல்லா தான் வந்திருக்கு மனோ கிட்ட இருந்து. இந்த இன்னிங்ஸில் ஒரே ஒரு 4 கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு அளவில் ரன்ஸ் வந்திருக்குன்னு ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும். டவுன் த லேக். அம்பையரோட சிக்னல் ஒயிட் சிக்னல். சார் தேங்க்யூ ஃபார் த சிக்னல். த சவுண்ட் எக்கு திசையும் கேட்கிறது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்விங் ஹரீஷ் கிட்ட இருந்து. திக்கான எட்ஜ். அவுட்டான்னு கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஹி இஸ் வாக்கிங். பிக் விக்கெட் ஃபார் டீம் ஜாவேத் கிரிக்கெட் கிளப். அண்ட் அப்படியே பிரேக்காக கூட எடுத்துக்கலாம், நீங்கள் பிரேக்காக கூட எடுத்துங்க. 12th மேன் கொஞ்சம் தனி எடுத்து கொடுத்துருங்க. ஓகே. காலிலேருந்து ஒரு பொழுது இருக்குங்க, எல்லாரும் ஒன்றா ஆகிடுங்கப்பா. சாப்பாடு வரதான் மெசேஜ் கொடுத்துருக்காங்க.
எவர்பா டீம்மேட் எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் ஜூஸ் குடிக்கிறாப்புல. அதே தான் ஒரு பொழுது ஒன்றா ஆகும்னு சொன்னோடனே ஒன்றாயிடு. ஸோ 1-2 மாறுது. சின்ன மிஸ்ஃபீல் டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நியூ பேட்டராக உள்ளே வந்திருக்கிறது ரசல் தீபன். டீம் ஹாட்ரிக் 11க்காக போன மேட்ச்சில் நல்லா விளையாடி இருக்காரு. இந்த மேட்ச்லேயும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும், ஏன்னா டீம் இன் ட்ரபிள். சுதீஷ் கொஞ்சம் பவுண்டரி லைனுக்கு வெளியே உட்காந்துங்கப்பா. தினேஷ் தான் லைனை கால் வெளியே இருக்கு ஃபுல்லாக. ஒயிட் சிக்னல்ஸ். நன்றி நடுவர் அவர்களே. ஸ்விங் அண்ட் மிஸ். ஸோ இந்த ஒரு கேமை இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, டு பி ஆனஸ்ட். ஸோ பவுலர்ஸ் வந்து ஒன் சைடாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள புகழ்ந்து பேசிடுறோம் ஒரு பக்கம். ஓகே, வேர் இஸ் த பேட்ஸ்மேன்ஸ்? ஹாட்ரிக் 11 ப்ரீவியஸ் மேட்ச்சில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ இருக்குது, இந்த மேட்ச்சில் எங்கேயோ இருக்குது. 4 overs கம்ப்ளீட்டட், எண்ட் ஆஃப் 4 டீம் ஸ்கோர் 14 ரன் வந்திருக்கு போர்டில், லாஸ் ஆஃப் 4 wickets. லைக் ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரி அட்டாக்கிங் போலிங் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ ஓவர் நம்பர் 1 பாலாஜி கிட்டேருந்து, ஓவர் நம்பர் 2 மனோ கிட்டேருந்து, மறுபடியும் பாலா, மறுபடியும் மனோ. இப்போ மறுபடியும் வந்து ஒரு மிஸ்ட்ரி பவுலரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரி, செம்ம காம்போ இது கட்டாயமாக பவுலிங்கில். பரத் ஆஹா, இது என்னப்பா புதுசா இருக்கு? போலர் வந்து பரத் ஆன் ஸ்ட்ரைக்ல, தீபன் பின்னாடி வந்து அண்ணன் அஸ்வின். இது ஒரு வகையான காம்போ ஆச்சேப்பா. இது ஒரு மேட்ச்ல எதுவுமே இல்லை. இப்போ ஏதாவது கிடைச்சதுன்னா நாங்கள் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். கண்ட்ரோல்டா விளையாடி இருக்கார். 1 ரன்னுக்கான வாய்ப்பு சேஃபா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பரத்தோட முதல் பந்தை தீபன் நிறைய விளையாடி இருப்பாங்க ப்ராக்டிஸ் டைமில். பட் இப்போ ப்ராக்டிக்கலாக உள்ளே விளையாடும் போது, அது முக்கியமான கேமில் விளையாடும் போது அங்கே ஃபயர் இருக்குமானா இருக்கும். ஏன்னோ ஈச் அதர்ஸ். ஸோ அதனால் ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்து பவுலிங் பண்ணுவாங்க. ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும். இப்போ புதுசாக உள்ளே இருக்கிறது விச்சு. பரத் டு விச்சு. நல்ல த்ரோ, ஆனால் கொஞ்சம் அப்படியே பனானா மாதிரி வைடாக அப்படி போயிடுச்சு வளைஞ்சி. கப்பலா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 16 பாலில் குறைஞ்சது 40லேருந்து 50 ரன்னை எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் கேமில் ஏதாவது இருக்கும்.
சம்திங் டு டூ, சம்திங் டு திங்க். ஆஹா, அந்த ஃபீல்டர் எதுக்கு நிற்க வச்சாங்களோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணாரு. ஆனால் ஸ்டெம்பில் த்ரோ பண்ணல. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. ஒயிட் ப்ளஸ் ஒன்னா? எஸ், ஒயிட் ப்ளஸ் 1. போன ஓவர் முடியும் போது அணியின் எண்ணிக்கை 15 போல தெரிகிறது. ஒரு கிராஸ் செக் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்டேட் நாங்கள் கொடுத்துட்றோம். ஷாட், ஆனால் மேலே தான் போயிட்டு இருக்கு. நைஸ்லி டேக்கன். இந்த காம்போ இங்கே யோசிச்சு பாருங்க. பரத் போட, தீபன் அடிக்க, ராஜி பிடிக்க, மூன்றுமே ஒரே மந்தையில் இருந்த ஆடுகள். ஆடுகள் அப்படின்னு சொல்ல முடியாது, காளைகள். மூன்றுமே ஒரே மந்தையில் இருந்த காளைகள். விக்கெட். புது பேட்டராக ஜப்பான். விச்சு உனக்கு ஃபைன் போட்டுருவேன்டா நானே. அணியின் எண்ணிக்கை 21. வெல்கம் பவுண்டரி, வெல்கம் பவுண்டரி. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்டரியை பார்க்குறாங்க அணியினர், டீம் ஹட்விக் அணியினர். நல்ல ஒரு ஸ்ட்ரைக். ஆனால் ஒரு நல்ல ஃபீல்டர் இருக்கும்போது அது கேட்சாக தான் மாறும். விக்கெட். 6 விக்கெட்டை இழந்திருக்காங்க டீம் ஹட்விக் 11. ஒரு புது பேட்டராக யாசிக். சம்திங் ஹேப்பன் தேர். என்ன நடந்திருக்கு? லெகம்பேரோட சிக்னல், அவுட் சிக்னல்.
லிக்கம் பேரை பார்க்கறதுக்கு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காரு. சயின்டிஸ்ட் சிவா. மறுபடியும் கேட்ச்க்கான வாய்ப்பு. ஐயா நான் இல்லைங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டாரு. யாராவது பிடிங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டபுள். சின்ன மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி கேம் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு ரன்னு அதை ஏன் மிஸ் பண்ணுற அப்படின்ற பேர் ஆக்ரோஷமான ஒரு சத்தம். Switch it, but no connection. Dot ball to end over. One more good over for team Javith. இப்போ மொதல் ரவுண்டில் ஆக்ரோஷமாக இருந்தது. அதாவது சாட்டர்டேவோட குவார்டர் ஃபைனல்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் சண்டேவோட குவார்டர் ஃபைனல்ஸும் இருக்கும். அப்படின்னா கட்டாயமாக எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லைப்பா. வி வாண்ட் ஃபைட்ஸ். பட் பவுலர்ஸை நான் பாராட்டிடுறேன். அதுக்கப்புறமும் இந்த பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு பரபரப்பு வேணும், ஒரு திகிலான ஒரு அனுபவம் வேணும், ஏதாவது வேணும். நீங்கள் கேட்டது எல்லாத்துக்கும் விச்சு இருக்காரு கண்டிப்பாக. ஃபைனலி ஐ வெயிட்டிங் ஃபார் விச்சு ஒன்லி. இந்த கடைசி ஓவரில் பேட்டர்ஸ் என்ன ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க போகிறது. ஆன் ஸ்ட்ரைக்கில் விச்சு நல்ல ஒரு கனெக்ஷனாக அப்படின்றத பார்க்கணும். நோ நேராக ஃபீல்டர் கையில் ரிவேஸ் எடுத்து நேராக அடித்து விக்கெட்டாகி விட்டுருக்காரு. எட்டு விக்கெட் ப்ரோ. 27 லாஸ் ஆஃப் 8. அருமையான பந்து, டாட் பால். Swing and miss, dot ball. நல்ல ஒரு ட்ரை. ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த ஓவர்லையும் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணலை டீம். 28 ரன்ஸாக போர்டில் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் ஒரு டாட் பால். டாட் ப்ளஸ் விக்கெட். இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். குவார்டர் ஃபைனல் 2ஓட ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால்.
Again a dot ball. Finally score. இருபத்தி எட்டு 7 ஓவருக்கு 28 ரன் தான் விளையாடி இருக்காங்க. கடமா இந்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பெரிய அளவில் பாராட்டணும். ஏன்னா மொதல் மேட்சும் இதே மாதிரி ஒரு ஒன் சைடர் ஆக்குனாங்க. அகைன் சங்கர் மெமோரியல் ஒரு நல்ல டீம் ஹட்விக் 11 அவங்களும் ஒரு நல்ல ஸ்குவாட். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2 அணிகளை சிம்பிளாக வந்து கொண்டு போயிட்டாங்க. எங்களோட பவுலிங் அட்டாக்கை விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி பவுலிங் பண்ணி 28 ரன்னை டார்கெட்டாக செட் பண்ணி ஈஸி ஜாபாக கொடுத்துருக்காங்க பேட்டர்ஸ்க்கு. ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. இந்த 28 ரன்னுக்கு ஹட்விக் 11ஓட பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஃபைட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். I am waiting. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே செமிஃபைனல் 2, அதுக்கு நடுவில் வந்து லஞ்ச் பிரேக் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். அதான் பிளேயர்ஸ்லாம் வெளியில் போய் சாப்பிட்டு வந்துருங்க. ஏன்னா எங்களுக்கு எங்கள் சாப்பாடு இல்லை, சிலிண்டர் வெடிஞ்சிடுச்சு. அதனால் மீண்டும் கமெண்ட்ரியில் அவர் அடி ஸ்கொயர் திசையில் 1-2 ஒரு ரன் மட்டுமே. ஜப்பான் வர்சஸ் பாலா. ஒரு ரிவேஸ் முயற்சி யாக்கரில் போய் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பால் ஆக்சுவலாக இன்றைக்கி ஜப்பான் நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காருங்க ஹட்விக் 11க்காக.
ஆஹா, என்னங்க அடி அது? அடடடடடா, இது வரைக்கும் அடித்த பெரிய ரிவேஷாக அதான் நினைக்கிறேன். நல்ல ரிவேஸ். 6 ரன்கள். 6 ஃப்ரம் பாலா. ஒரு நல்ல ஃப்ளிக்கு. ஆஹா, அடிச்சிருந்தா ஒரு அவுட்டாக இருந்த வாய்ப்பு இருக்குங்க. மிஸ் பண்ணிட்டாரு. டாட் டாட். ஒரு நல்ல குட் லென்த்தில் ஒரு நல்ல பாலுங்க. நல்ல தடுப்பு, நல்ல பால். 2 பிளேயருமே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 1 over, team score is 8 with 0 wicket. Next over, Preethu from Athwick 11. Preethu versus Raji. ஆஹா, பாலை போடு மேலே பாரு. அந்த மூமெண்ட்டு இங்கே 6. ஒரு நல்ல 6ங்க ராஜிக்கிட்ட இருந்து. அருமையான அடி. ஆக்சுவலாக மினி சாகர் வந்து லெக் அம்பர் போயிட்டு இருக்கிறாரு. எப்போ போனார் தெரில. ஒரு தடுப்பு, பால் சுற்றிட்டே போகுது. டாட். ஒரு நல்ல டெலிவரிங்க. 1 2 ஒரே ஒரு ரன் தான். நீ ஸ்ட்ரைக் மாதிரினா நான் ஆடுவேன், நான் ஸ்ட்ரைக் மாதிரினா நீ ஆடிவேன். 2 ரன்னுக்கெலாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஓடுறாங்க. எனி சிக்னல் ஃப்ரம் அம்பையர்? டாட் பால். நடுவர் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. ஒரு அருமையான அடி. கேட்ச நல்ல கேட்சுங்க. மகி கிட்ட இருந்து ஒரு சிறப்பான கேட்ச். அப்படியே இன்னும் கொஞ்சம் வெளியே போயிருந்தா பறந்துருப்பார். எனக்கு தெரிஞ்சு டைவ் கூட அடிச்சிருப்பாரு. அடிக்கக்கூடிய ஆள் தான் சிவா. இங்கேருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரிக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பந்தாரி கையில் ஒரு பேட்டு குத்திங்கன்னா அவ்வளோதான். அவரும் அதே மாதிரி இருப்பார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஜாவித் சிசி, கண்ணா. கண்ணா நேற்று யாரோ சொல்லியிருந்தாங்க கவர்ஸ் கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. வெயிட். எத்தனை பால்? ஒரு பால் இருக்கு. லாஸ்ட் பால். பிரீத்து வர்சஸ் கண்ணா. ஒரு நல்ல டெலிவரிங்க. ஓவர். அட் த எண்ட் ஆஃப் 2 overs, டீம் ஸ்கோர் இஸ் 15. 15 runs. Next bowler from
Hattrick 11. Bowler name is Mahi. ஒரு அருமையான டெலிவரிங்க. ஒரு நல்ல ஸ்டாப் இங்கே பிரீத்து அவர்கிட்ட இருந்து. பால் போகிற வேகத்துக்கு அவர் ரியாக்ட் பண்ணாருங்க. ஆஹா ஆஹா, என்ன அடி என்ன அடி. நல்லா அடிங்க பேட்ஸ்மேன் கிட்டேருந்து. நீ அடித்தா நான் உன்னை அடிப்பேன்னு பால் ஏற்றாரு மேலேயே. கம்பேக் டெலிவரி ஃப்ரம் மகி. மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபுல் டாஸை. மறுபடியும் ஒரு ஸ்விட்சிட்டு டாட் கண்ணா கண்ணா. செல்லமாக போட்டாங்க. விக்கெட்டா? லைன் அம்பையர், தேங்க்யூ ஃபார் யுவர் சிக்னல் அம்பையர். விக்கெட். ஸ்விட்ச் ஹிட். இந்த முறையில் விக்கெட்டிலிருந்து வெளியேடுகிறார் கண்ணன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஜாவித் சிசி. பேட்ஸ்மேன் நேம் இஸ் மனோஜ். Catch taken by Bharat. ஒரு அருமையான டெலிவரி. வைட். ரிவ்யூ. வைட் ரிவ்யூ. பேட்ஸ்மேன் ரிவ்யூவாடா ப்ரோ? ரிவ்யூ. தேர்ட் அம்பையர் கிட்ட போயிருக்கு. ரிவ்யூ பார்க்க சொன்னேன், எங்கே போய் என்ன பண்ணுகிறேன்? Give me some time. அகல பந்து என அறிவிக்கப்பட்டது தேர்ட் அம்பையர் கிட்டே இருந்து. அருமையான ஒரு தடுப்பு. ஒரு ரன். ஸ்ட்ரைக்கில் மனோஜ். பிரித்து vs மனோஜ். Need to win. 5 runs need to win. அருமையானடி. கேட்சா இல்லை. ஒரு ரன் தான். இன்னும் 4 ரன்னு தேவைங்க மேட்ச் வின் பண்ணுறதுக்கு. ஜாவித் சிசிக்கு 4 ரன்னு தேவை.
ஜஸ்ட் 4 ரன்ஸ். இவர் அருமையான அடி, அருமையான ஒரு புடி. அப்படி அச்ச உடனே அப்படி பிடிச்சி இப்படி போட்டார் கேஷப். நல்லா கிண்ண மாதிரி இருக்கும் அவர் கை, நல்லா பெருசாக இந்த பேஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே போய் உக்காந்துச்சு கையில். நியூ பேட்ஸ்மேன் நேம் இஸ் பாரத். 4 ரன் அடிக்கணுங்க இன்னும். ஒரு அருமையான ஒரு டெலிவரி, அருமையான ஒரு தடுப்பு. 1 ரன் மட்டுமே. அகைன் பிரீத்து வர்சஸ் மனோஜ். பேட்டில் பட்டிருக்கு. டாட். பாலாடா? எத்தனை பால் ப்ரோ? ஒரு பால் இருக்கு. லாஸ்ட் பால், லாஸ்ட் பால். Umpire signal is wide. Need 2 runs. 2 runs to win. Over. At the end of 3 overs, team score is 27. 2 runs to win. Winning shot அடிப்பாரா பரத்? வாய்ப்பு இல்லைங்க. வைடு. மேட்ச் ட்ரா. Finally the match draw. The quarter final 2 match draw. மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க. We are expecting 1 hit, winning it. ஒரு ரன் ஓடி இருக்கலாம். ஐ திங்க் வந்து ஃபைனலாக ஒரு தோனி மாதிரி ஒரு 6 அடிச்சு முடிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். சும்மா ஒரு 6 அடிச்சா டோனி தான் அடிப்பாராண்ணா? யாராவது 6 அடிக்க மாட்டாங்க. அடடடடா அவுட்டுப்பா. விக்கெட்டா? யா விக்கெட். Yeah. அதனால தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம். I also know that's a wicket. New batsman name is Karthik from Javit CC. கண்டிப்பாக யூரோ தோனியாக இருப்பார்னு நான் நம்புகிறேன். கார்த்திக். சத்தமாக பேசணுமா? சத்தமாக பேசாத, சுத்தமாக பிடிக்காது, மொத்தமாக தூக்கிடுவேன், மொத்தமாக முடிச்சிடுவேன். நீ அவாவா வேணா இரு, இவாவா வேணா வரு, எவாவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவாவா மட்டும் இருக்காத. One run need to win. அருமையான ஒரு டாட் நினைக்கிறேன். நல்ல டெலிவரிங்க ஜப்பான் கிட்ட இருந்து. White. Last ball wide. Finally Sunday poll semi-final. Javit 11th entered into the semi-final. So second quarter final இன்னும் 10 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ
தான் குவார்ட்டர் ஃபைனல், செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல், செமி தான். செமி 10 நிமிஷத்தில் செமி ஸ்டார்ட் ஆகிடுங்க. பிளேயர்ஸ் யூ கேன் டேக் ரெஸ்ட். சுதீஷ் 11 மற்றும் மில்லா வாரியர்ஸ் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியின் சண்டே செகண்ட் போலில் செமிஃபைனல் தொடங்க இன்னும் 15 நிமிடங்கள் உள்ளது. சண்டே போலில் செமிஃபைனல் the David 11 entered in the semi-final. Okay. So last match, man of the match goes to Bala. Sidearm Bala. Please come to the stage. Take over memento. Thank you.